ज्ञानरूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्। ओम नमो नारायणी, ओम नमो नारायणी, ओम नमो नारायणी। இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 10/2/2024 சோபகிருது ஆண்டு தை 27. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகாலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரை, மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 33 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று அதிகாலை 4:34 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:23 வரை திருவோணம், பின்பு இரவு 10:53 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று மாலை 4:40 மணி வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 4:34 வரை நாகவம், பின்பு மாலை 3:57 வரை கிம்ஸ்துக்னம், பின்பு பவம். சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம். மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். மகர லக்னம். மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வரவு உள்ள நாளாக அமையும். வரவுனா எப்படின்னா, குழந்தைகளுக்காக நீங்க கேட்கும் உதவிகள் மற்றவங்கள்டேந்து வந்து சேரும். குழந்தைங்களுக்குன்னா ஒரு ஸ்காலர்ஷிப், லோன், பேங்க் சம்பந்தப்பட்ட ஒரு எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த நாள்ல அது நல்லபடியா அமையறதுக்கு உண்டான நாளாக அமையும். நெருங்கிய நண்பர்களுடன் இந்த நாள் ரொம்ப நல்ல ஒரு வரவு உள்ள நாளாக அமையும். நெருங்கிய நண்பர்கள்னா இப்போ ஃபாரின்ல இருப்பாங்க. அவங்க ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் அனுப்புறது, அங்க ஏதாச்சும் ஆஃபர்ஸ் இருக்கு, நீங்க வந்தா நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் பண்றது, ஒரு இன்விடேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு நாளாக அமையுங்க. மனைவி வழி சொத்தினால் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு வரவு உள்ள நாளாக அமையும். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா மனைவி வழி சொத்துல பங்கு பிரச்சனை, பாக பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த சொத்தை விற்க முடியாம கஷ்டப்படுறது, இந்த மாதிரி நாளாக அமைஞ்சுட்டு இருக்கும். அப்படி இருந்த நாள் இன்னைக்கு மாறி அந்த சொத்துல இருந்து ஒரு வரவு வர மாதிரி ஒரு முயற்சியும் ஒரு நல்ல ஒரு லாபம் உள்ள நாளாக அமையறதுக்கு இந்த நாள் அமையும். பரிகாரம்: காஞ்சிபுரத்துல இருக்கிற ஏகாம்பரநாதரை மனசார வேண்டிக்குங்க. ஏகாம்பரநாதர் யாரும் இல்ல, சிவபெருமான். சிவபெருமான மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையும். அப்படி உங்களால காஞ்சிபுரம் போக முடியல அப்படின்னு இருக்கிறவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவபெருமானை தரிசனம் செய்யுங்க. சிவபெருமானை தரிசனம் செய்யும் போது வெறும் கையால போகாம செம்பருத்தி பூ வாங்கிட்டு போயிட்டு அந்த பூவால அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அந்த அர்ச்சனை பண்ண பூவை 2 புஷ்பத்தை வாங்கிட்டு வீட்டுல வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க. அடுத்த ஒரு 7 நாட்களுக்குள்ள நீங்க மனசார வச்சிருக்க கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். கனவுகளும் பலன்களும். உங்க கனவுல அம்பு போன்ற ஒரு பொருள் தாக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அதோட அர்த்தம் வெற்றி. அதனால அம்பு வருது, நமக்கு ஏதோ கெடுதல் வருது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க.
அது அர்ஜுனரோட அம்பு. அந்த அர்ஜுனரோட அம்பு எப்பயும் வந்து கனவுல வந்தா அது வெற்றி தான். அதனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள நாளாகவும் அமைஞ்சு அந்த அம்பாலோட அனுகிரகமும் அருளும் கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.